சகல வல்லமையும் மாட்சிமையும் பொருந்திய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, அந்த வேளையிலும் நாங்கள் உண்மைதான் நோக்கி பார்க்கிறோம் ஐயா. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. உம்மை பற்றி அறிகின்ற அறிவிலே நாங்கள் நாளுக்கு நாள் வளர்ந்து தகப்பனே இன்னும் உம்மை கிட்டி சேரும்படியாய் நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் சுதந்திரித்து கொள்ள நாங்கள் பாத்திரவன்களாக மாறும்படியாய் கர்த்தாவே, நீர் இப்படிப்பட்டதான நிகழ்ச்சிகளை எங்களுக்கு ஆயத்தம் பண்ணி கொடுக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அதை கேட்டு நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாய் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நீர் திறந்து கொடுப்பீராக சுவாமி. பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 பேதுருவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 பேதுரு 5:5. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் கடைசியிலே நாம் என்ன பார்க்கின்றோம்? பிற்பகுதி என்ன சொல்லுகின்றது? மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தாரும், உம்முடைய கிருபையை தார். இதை செய்வதற்கு உம்முடைய கிருபை வேண்டும், உம்முடைய கிருபை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இப்படியாக தேவனுடைய கிருபையை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். கிருபை வேண்டும், கிருபை வேண்டும் என்று சொல்லி. ஆண்டவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். அவர் நமக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சில தகுதிகள் நமக்கு தேவைப்படுகிறது. அவர் கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றார். ஒரு பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்தில் 4 வேக்கன்சிஸ் இருக்கின்றது. அந்த 4 வேக்கன்சிஸுக்கும் 4 பேருக்கு வேலை கொடுக்க அவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள். வேக்கன்சி இருக்கின்றது. ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு சில தகுதிகள் வேண்டும். எல்லாரும் போய் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் வேலை வேண்டும். படித்துவிட்டு வேலை இல்லாதவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் இங்கே தான் வேக்கன்சி இருக்கிறதே, தருகிறேன் என்று சொன்னீர்களே தாங்கள் என்று கேட்க முடியாது. ஏனென்றால் அதற்கு என்று சில தகுதிகள் உண்டு. அதே போலதான் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். அவரிடத்தில் ஐஸ்வர்யம், கிருபையின் ஐஸ்வர்யம் மிகுதியாக இருக்கின்றது. அதை அவர் எல்லோருக்கும் கொடுக்க தயாராகத்தான் இருக்கின்றார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு நம்மிடத்தில்தான் சில குறைபாடுகள் காணப்படுகின்றன. அதை பெற்றுக்கொள்வதற்குரிய தகுதியை நாம் தான் இழந்தவர்களாக இருக்கின்றோம். அப்படி இருந்து கொண்டு அந்த கிருபைக்காக ஜெபித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் சொல்கிறார், நான் ஏற்கனவே உங்களுக்காக எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்து விட்டேன். அந்த கல்வாரி சிலுவையிலே அந்த கிருபையை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அதை பெற்றுக்கொள்வது, அதை அனுபவிப்பது உங்கள் கரத்தில்தான் இருக்கின்றது. ஆக இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு அதை குறித்து தான் பேச விரும்புகின்றார். யாருக்கு அந்த கிருபை யார் அனுபவிக்க முடியும், யார் பெற்றுக்கொள்ள முடியும்? அதற்கு முதலாவது தகுதி அல்லது ஒரே தகுதி என்று சொல்லலாம். அது என்ன? தாழ்மை. தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ரொம்ப நேரம் ஜெபிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்ல, ரொம்ப நேரம் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு அல்ல, அடிக்கடி ஆலயத்திற்கு போய் எல்லா விதமான அந்த கூட்டங்களிலும் கலந்து கொள்பவர்களுக்கு அல்ல. அதை வைத்து அல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. தேவன் என்ன சொல்கின்றார்? கிருபை யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை கொடுக்கப்படுகின்றது.
அப்படி என்றால் நாம் என்ன நினைக்கின்றோம், நம்ம ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒவ்வொரு தடவையும் விசுவாசிகள் என்ன செய்வார்கள், ஆண்டவரே இந்த ஜெபத்திற்கு தடையாக என்னுடைய பாவங்கள் இருந்தால் அதை மன்னியும், நான் செய்த தவறை மன்னியும், அறிந்தோ அறியாமலோ நான் செய்கின்ற பாவங்களை மன்னியும், என்னை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி சொல்லிட்டா நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளை தாழ்த்தி விட்டோம். ஆகவே அதற்கு பிறகு வருகின்ற பிரேயருக்கெல்லாம் அந்த பதில் நமக்கு உடனே கிடைத்துவிடும், கர்த்தருடைய கிருபை உடனே நம்மை சூழ்ந்து கொள்ளும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி அல்ல கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அப்படி ஜபிப்பதற்கு முன்பதாக ஜெபித்தவர்கள் அந்த ஜபம் முடிஞ்சு வெளியில் வந்த உடனே யாராவது இவர்கள் அவர்களுடைய மனம் புண்படும்படியாக பேசிவிட்டார்கள் என்றால் உடனே பதிலுக்கு நாம் பேசிவிடுகின்றோம். அல்லது நமக்கு பிடிக்காத சில காரியங்கள் நடந்துவிட்டால் உடனே கோபப்பட்டு எரிச்சல் பட்டு பலவிதமான சண்டைகளுக்கும் சச்சரவுகளுக்கும் அது வழிவகுப்பதாக நாம் செய்து விடுகின்றோம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக நாம் என்ன செய்தோம், ஆண்டவரே நான் செய்த பாவங்களை மன்னியும், என் தவறுகளை மன்னியும், இந்த ஜபத்திற்கு என் பாவம் தடையாக இருக்கும் என்று சொன்னால் அந்த தடையை நீ தயவாய் நீக்கி போடும். இப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோன்றதை அறியாமலே தேவனுக்கு அந்த கிளிப்பிள்ளை பாடம் சொல்வது போல சொல்லிவிட்டு வந்து விடுகின்றோம். ஆனால் அந்த தாழ்மை இல்லை. எது தாழ்மை? உண்மையான தாழ்மை. தேவனிடத்தில் ஒன்றை அறிக்கை பண்ணுகிறோம் என்று சொன்னால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்பதை உணர்ந்து சொல்ல வேண்டும். அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை மன்னியும் என்று சொல்கின்றோமே, ஏன் வந்து மற்றவர்களோடு சண்டை போடுவது, கோபப்படுவது, வைராக்கியமாக இருப்பது, பெருமை பாராட்டுவது இதெல்லாம் தடை என்று நமக்கு தெரியாதா? இப்படியெல்லாம் இருந்துவிட்டு நாம் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்று நினைத்தால் அது எப்படி நமக்கு கிடைக்கும்? கிருபை எப்படி நமக்குள் வரும்? நமக்குத்தான் இவைகளெல்லாம் தடைகளாக இருந்து விட்டதே, பிறகு நமக்கு எப்படி அது கிடைக்கும்? ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு சில காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்த விரும்புகின்றார். இந்த தாழ்மை என்பதற்கான அடையாளங்கள் என்ன என்பதை ஒரு சில காரியங்களை கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாக நமக்கு சொல்ல விரும்புகின்றார். ஆக நாம் இதை கேட்டு இதன்படி நாம் நடந்தோம் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வேதம் சொல்கிறது இப்படிப்பட்ட தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபை தானாகவே வந்து விடுகிறது. நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏதோ புதிதாக இப்பொழுதுதான் வரப்போகிறது என்று அல்ல. என்றைக்கு கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தி அவர் தன்னுடைய ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரோ அன்றைக்கே பாவ சாப எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுத்து நாம் தேவனை கிட்டி சேரும்படியான ஒரு ஸ்லாக்கியம் நமக்கு அவர் சம்பாதித்து கொடுத்து விட்டார். அதுதான் கிருபை. அவருடைய மரணத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய வார்த்தையினாலே நாம் தேவனை கிட்டி சேருகின்ற ஒரு கிருபை நமக்கு கிடைத்ததே, ஒரு பலன் நமக்கு கிடைத்ததே, ஒரு நன்மை நமக்கு கிடைத்ததே, அதைத்தான் நம்ம கிருபைன்னு சொல்கிறோம். அவர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். பாவத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த கிருபையை கொடுத்து விட்டார். சாபங்களிலிருந்து விடுபடக்கூடிய கிருபையை அவர் கொடுத்து விட்டார். அவர்தான் கிருபை. ஆக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாருக்கு அது கிடைக்கிறது, யாரால் அதை அனுபவிக்க முடியும் என்று சொன்னால் தாழ்மை உள்ளவர்களுக்கு. ஆக இந்த தாழ்மை என்பதனுடைய அடையாளங்களாக 1-2 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி, அது கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அந்த கிருபை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடம் இந்த குணங்கள் காணப்படுகிறதா என்பதை நாம் கொஞ்சம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். அதை பார்த்து அது ஒருவேளை நம்மிடத்தில் இல்லை என்று சொன்னால் அதை நம் ஆண்டவரிடத்தில் கேட்ட, கர்த்தாவே இந்த குணநலனை நான் பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அப்படியாக நம்மிடத்தில் காணப்படுகின்ற சில குறைவுகளை நாம் சரி செய்து கொள்ளும் பொழுது தேவ கிருபை நம்மை சூழ்ந்து கொள்வதாக இருக்கின்றது. சரி, இந்த கிருபையின் அடையாளமாக கர்த்தர் நமக்கு காட்டுகின்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதலாவதாக அவர் சொல்கின்ற ஒரு காரியம், நன்மை செய்த இடத்தில் நன்றி கெட்டவர்களாய் அவர்கள் நடந்த போதிலும் நாம் ஒன்றும் சொல்லாமல் இருப்பது தாழ்மையின் அடையாளம்.
தாழ்மையின் அடையாளம் என்றால் என்ன என்று என் வேதத்தில் ஆண்டவர் குறிப்பிடுகிறார் என்றால், நன்மை செய்த இடத்துல அவர்கள் நன்றி கெட்டவர்களாய் இருந்த பொழுதிலும் நாம் அதை குறித்து ஒன்றும் சொல்லாமல் இருப்பது தான் உண்மையான தாழ்மையின் அடையாளம். அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு செய்து காட்டியிருக்கின்றார். வேதத்தில் அவர் செய்யாத ஒன்றை, முன்மாதிரிகையாக வைக்காத ஒன்றை நமக்கு அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் அப்படி செய்யுங்கன்னு சொல்லலை. அவர் அதை இந்த உலகத்திலே மனிதனாக வாழ்ந்த பொழுது அதை நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். அதை பற்றி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் மலை பிரசங்கத்தை எல்லாம் முடித்து விட்டு மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்றார். வந்த பொழுது அங்கே ஒரு குஷ்டரோகி முதலாவதாக அவன் தான் அங்கே வருகின்றான். உடனே அவன் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்குறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஆக அங்கே அவன் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்கிறான். பிறகு வருகின்ற வழியிலே நான் பார்க்கின்றோம், ஒரு 100க்கு அதிபதி அவன் வர்றான். இப்போ அவன் என்ன சொல்கிறான், என் வீட்டில் வேலைக்காரன் திமிர்வாதமாக கிடக்கிறான், ரொம்ப வேதனைப்படுகின்றான், அதனால் நீங்கள் நேரில் வரணும்னு கூட இல்லை, ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் பிழைப்பான். ஆக அப்படியாக அவன் கேட்ட அந்த வேண்டுதலுக்கு தேவன் பதில் கொடுத்தார். வேலைக்காரன் சொஸ்தமானான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இதெல்லாம் கேள்விப்பட்டு அதற்கு பிறகு அவங்க பேதுரு வீட்டுக்கு வருகின்றார். வந்த பொழுது பேதுருவுடைய மாமியார் ஜுரமாக கிடக்கின்றார்கள். உடனே அவர் என்ன செய்கிறார், அந்த பேதுருவின் வீட்டிலே வந்து அவள் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டு அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. இதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தவங்க, அது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவரை பற்றி சொல்கின்ற ஒரு காரியம். அஸ்தமான போது அப்போ தான் இறங்கி வந்துட்டுருக்காரு. வழியிலேயே இத்தனை அற்புதம் எல்லாரும் பார்க்குறாங்க, அதை கேள்விப்படுறாங்க. உடனே அநேகர் அவரிடத்தில் வருகின்றார்கள். வந்த பொழுது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லோரையும் சொஸ்தமாக்கினார். இதெல்லாம் அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் பார்த்தாங்க. நிறைய பேர் அதிலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். எத்தனையோ பேர் சுகம் இல்லாமல் வந்தவர்கள் பிணியாளிகள், அவர்கள் அந்த பிணிகள் நீங்கி சுகமாகி வீடு சென்றார்கள். அசுத்த ஆவியினால் பிடிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுதலை அடைந்து அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள். இப்படியாக எல்லாம் திரும்ப பார்க்கின்றோம். அவர் படகுல ஏறி சீடர்களோடு போகின்றார். போகும் பொழுது அங்கே கொடிய காற்று, அலை எழும்புகின்றது. சீடர்கள் சொல்லுகின்றார்கள், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகின்றோமே, உமக்கு கவலை இல்லையா என்று கேட்ட பொழுது ஆண்டவர் கடலை அமர்த்தினார். அவர்கள் உயிர் தப்பினார்கள். திரும்ப அக்கறைக்கும் போகிறார். இங்கே மட்டும் செய்யலை. அதற்கு பிறகு 28வது வசனம் சொல்கிறது, அவர் அக்கறையிலே கெர்கசேனர் நாட்டில் வந்த பொழுது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லைகளிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். ஆக இக்கரையில் அவர் செய்துட்டு படகு ஏறி அக்கறைக்கு போகிறாரு. அங்கே போகிறப்ப பார்த்தா அந்த பிரேத கல்லறையில் 2 பேர் கொடிய பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களாய் அவ்வளவு தூரம் அவங்க ரொம்ப முரட்டாட்டம் உடையவர்கள், சங்கிலிகளால் கூட அவர்களை கட்ட முடியாத நிலைமை. யாருமே அந்த பக்கம் போயிட முடியாது. போகிறவங்க மேலே கல்லை விட்டு எறிவாங்க, ஏதாவது தொந்தரவு பண்ணுவாங்க. அதனால் அந்த ஊர் மக்களே பயந்து கொண்டு அந்த வழியாக போகாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்டதாக இருந்த நிலையில் இயேசு என்ன பண்ணுறாரு, அவர்களை சுகமாக்கினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அவர்கள் அந்த இடத்துல வந்த பொழுது தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வருமுனே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்ல, அங்கே
பன்றிகள் மேய்ந்து கொண்டு இருந்தது. அதனால் அசுத்த ஆவிக்கு கட்டளை கொடுக்கிறார், அந்த பன்றிகள் மேலே போங்கன்னு சொல்லி. அப்படியாக அவர்களிடம் இருந்து அந்த பன்றி கூட்டத்தில் போய் அந்த ஆவிகள் அந்த பன்றி கூட்டத்தில் இருந்தது. அந்த பன்றி குட்டிகள் என்ன செஞ்சன? ஆவிகள் தங்கள் மீது வந்த உடனே முரட்டாட்டம் கட்டுக்கடங்க முடியவில்லை, ஓடி போய் கடலிலே போய் அது மாண்டு போயின. அவைகள் கடலில் போய் மாண்டு போயின. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படியாக ஒரு பெரிய அற்புதம். அப்போ அந்த 2 பேரை விட்டோம், அப்போ ஒரு பெரிய கூட்டமே அவர்களை பாதித்திருந்தது. முரட்டாட்டமாக இருந்தார்கள். ஜனங்களுக்கு ஒரே பயம், திகில். அவர்கள் ஆடை அணிந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் கற்களை எடுத்து வீசிக்கொண்டு இருப்பார்கள். இந்த துயரத்தை எல்லாம் அந்த குடும்பத்தார் எவ்வளவு தாங்கி கொண்டு இருந்திருப்பார்கள் என்று பாருங்கள். உறவினர்களுக்கு எவ்வளவு பயமும் திகிலும் இருந்திருக்கும். அந்த ஊர் மக்கள் அந்த பக்கமே போக முடியாமல் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவர்களை இயேசு குணமாக்கினார். இயேசு குணமாக்கினார். அப்போ இதுவரையிலும் நாம் என்ன பார்த்தோம்? மலை பிரசங்கத்தை விட்டு அவர் மலையை விட்டு கீழே இறங்கி வந்த பொழுது வரிசையாக இத்தனை அற்புதங்கள், இத்தனை நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது பாருங்கள். இந்த பேய்களை அவர் விரட்டி விட்ட உடனே மத்தேயு 8ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்கிறது, அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இதுதாங்க உலகம். இதுதான் உலகம். எவ்வளவு நன்மையான காரியங்களை செய்தார், எப்படிப்பட்ட காரியத்தை, எவ்வளவு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்தார். இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு போகாமல் இங்கேயே இருக்க வேண்டும். நீர் இருந்தீர் என்று சொன்னால் எங்களுக்கு வேதனை இல்லை, வியாதி இல்லை, பிசாசின் தொல்லை இல்லை. நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்கின்றோம், இங்கேயே இருங்கன்னு சொல்லியிருக்கணும். ஆண்டவரே, இப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இருக்க வேண்டும். அவரை கொண்டாடி இருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக அவங்க என்ன சொன்னாங்க? ஐயோ, இப்படியெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். அவங்களுக்கு என்ன பயமோ தெரியவில்லை. அவர்கள் சொல்கின்றார்கள், நீர் இந்த இடத்தை விட்டு எங்கள் எல்லைகளை விட்டு போக வேண்டும் என்று சொன்னார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? இத்தனை நன்மை செய்தேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டப்பட்டு சொந்த பிள்ளைகளை படிக்க வைத்து விட்டு அவர்களுக்கு ஒரு நல்ல வேலையும் வாங்கி கொடுத்து விட்டு அவர்கள் பெற்றோர்களுக்கு உண்மையாக இல்லாமல் பெற்றோர்களை புறக்கணித்தவர்களாக சென்று விட்டால் அந்த பெற்றோர்கள் படுகின்ற வேதனை, படிக்கின்ற கண்ணீர் எத்தனை பெரியதாக இருக்கின்றது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிக்க வைத்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கு எங்களை கவனிக்கவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற பெற்றோர்கள் நம்மில் எத்தனை பேர். இதோ ஆபத்திலே அவனுக்கு நான் பணத்தை கொடுத்து உதவி செய்தேன், ஆனால் இப்பொழுது எனக்கு தேவையாக இருக்கும் பொழுது அவன் என்னை கண்டு கொள்ளவே இல்லை, வாங்கின பணத்தையும் திருப்பி கொடுக்கவே இல்லை. இப்படியாக நினைப்பவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கின்றோம். எவ்வளவோ நன்மையான காரியங்களை செய்கின்றனே, ஏன் இப்பொழுது நாமும் கூட இந்த டிவிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கின்ற நாமும் கூட எவ்வளவு ஜெபிக்கின்றேன், எவ்வளவு உபவாசம் பண்ணுகின்றேன், இவ்வளவு பிரச்சனை இருந்து கொண்டு இருக்கின்றதே, இப்படியாக புலம்பி தீர்க்கின்றோமே. ஆனால் என் இயேசு செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் சொன்னார்கள், எங்கள் எல்லையை விட்டு நீங்கள் போயிடுங்க. 8ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம், அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். 9ஆம் அதிகாரம் 1வது வசனம், அப்பொழுது அவர் படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். ஏதாவது சொன்னாரா இயேசு? இப்படி நன்றி கெட்ட ஜனங்களாக இருக்கிறீர்களே, நான் இவ்வளோ நன்மையை செய்தேனே என்று ஏதாவது இயேசு சொன்னாரா? ஒன்றுமே சொல்லவில்லை, ஒன்றுமே சொல்லவில்லை. அவர் அப்படியே அடுத்த வசனம் சொல்லுகின்றது, அவர் உடனே படவில் ஏறி இக்கரைப்பட்டு தம்முடைய பட்டணத்திற்கு வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுதான் உண்மையான தாழ்மையின் அடையாளம் என்பது. எது? நாம் நன்மை செய்திருக்கின்றோம்,
எவ்வளவோ நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு உதவியாக செய்திருக்கின்றோம். எத்தனையோ பேர் நம்மிடத்தில் நல்ல காரியங்களை பெற்றிருக்கிறார்கள், நல்ல ஆலோசனைகளை பெற்றிருக்கின்றார்கள். பல காரியங்கள் பண உதவி செய்திருக்கலாம், அல்லது நம்முடைய பதவியை வைத்து அதை வைத்து கொண்டு எத்தனை பேருக்கு உதவி செய்ய முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செய்திருக்கலாம். இப்பொழுது பதவி காலம் முடிந்து ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கும் பொழுது அதே உதவிக்கு நாம் அதே ஆஃபீஸ்க்கு போனால் கூட நம்மை கண்டுகொள்ள யாருமே இருக்க மாட்டார்கள். அப்பொழுது நம்முடைய மனநிலை எப்படியாக இருக்கின்றது? நான் அப்படியெல்லாம் செய்தேன், இப்படியெல்லாம் செய்தேன், நான் பார்த்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் இவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன், இப்பொழுது அவன் ஆஃபீஸராக இருக்கிறான், என்னை கண்டுகொள்வது இல்லை, இப்படியெல்லாம் நாம் குறை பேசுகின்றோமே. அதற்கு பெயர் தாழ்மை அல்ல. ஆக தாழ்மையினுடைய ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? நாம் நல்ல காரியங்களை செய்வோம், அதற்கு பிரதியுத்தரமாக அவர்களிடத்திலிருந்து நமக்கு பதில் வருகின்றதா, அவர்கள் அதை ரெஸ்பாண்ட் பண்ணுகின்றார்களா என்று சொல்லி நாம் எதிர்பார்க்காமல் இருப்பது தான் தாழ்மையின் அடையாளம். ஒருவேளை நமக்கு விரோதமாக கூட அவர்கள் வரலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராகத்தான் சுற்றி திரிந்தார். எந்த ஜனங்கள் அவரிடத்திலிருந்து நன்மை பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள்தான் என்ன செய்தார்கள்? பிலாத்துவின் அரண்மனையில் போய் இவரை சிலுவையிலே அறைந்து கொல்லும் என்று சொன்னார்கள். அப்பொழுது இயேசு ஏதாவது சொன்னாரா? அவங்களுக்கு நான் எவ்வளோ நன்மை செஞ்சேன், எவ்வளோ பேரை நான் வியாதியிலிருந்து குணமாக்கினேன், எத்தனை பேருக்கு பிசாசின் விடு, ஒன்றும் சொல்லவில்லை. பிதாவின் சித்தம் நிறைவேறட்டும் என்று தன்னை அர்ப்பணித்திருந்தார். அவர் மூலமாய் பல நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். அதை அவர் நிறைவேற்றினார், அவ்வளவுதான். அதற்கு பிரதிபகாரம் பிதாவினிடத்திலிருந்து வரும். அதே தான் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நமக்கும். நம்மை கொண்டு பல நன்மையான காரியங்கள் நடந்திருக்கிறது என்று சொன்னால், நாம் அநேகருக்கு உதவி செய்திருக்கிறோம் அல்லது நல்ல காரியங்களை நாம் அவர்களுக்கு சொல்லி இருக்கின்றோம் என்று சொன்னால், அது நம் மூலமாக பலருக்கு நன்மை செய்யும்படியாக தேவன் என்ன செய்கிறார்? நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்தி இருக்கின்றார். அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு ஏற்ற பலனை நாம் யாருக்கு உதவி செஞ்சோமோ அவங்க நமக்கு செய்வாங்களா மாட்டாங்களா என்பது முக்கியம் அல்ல. அதற்காக அல்ல. எதையும் எதிர்பாராமல் கைமாறு கருதாமல் செய்வது தான் தேவ அன்பினுடைய வெளிப்பாடு. அப்படி நாம் செய்வோம் என்றால் அதற்கு ஏற்ற பலன் பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் தாழ்மையின் அடையாளம். கர்த்தாவே, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கின்றீர், நான் உதவி செய்கின்றேன். உதவியை பெறுபவர்கள் அதற்கு தகுதியா இல்லையா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. உதவி செய்தவர்கள் நமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்பார்களா இருக்க மாட்டார்களா அதை பற்றி அக்கறை இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தி கொள்கின்றேன். இதன் அடிப்படையில் யார் இருக்கின்றார்களோ அவர்கள்தான் தாழ்மை உள்ளவர்கள். அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார். அதைத்தான் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதிர்பார்க்கின்றார். இந்த குணத்தை நாம் படைத்திருப்போம் என்று சொன்னார், இந்த குணம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஒன்றும் ஆண்டோட்ட போய் கிருபையை தாரோன்னு கேட்கவே வேண்டாம். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறார். சரியான குவாலிஃபிகேஷன் தகுதி இருந்ததுன்னா அந்த நிறுவனத்தில் அந்த வேக்கன்சியில் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் நிச்சயம், உங்களுக்கு அந்த வேலை நிச்சயம் தானாக கிடைக்கும். யாருடைய ரெக்கமெண்டேஷனும் தேவையே இல்லை. ஏன்னா உங்களுக்கு அந்த தகுதி இருக்குது, ஆகவே நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். அதே போல தான் இப்படிப்பட்டதான ஒரு தாழ்மையின் அடையாளத்தை நாம் பெற்றிருப்போம் என்று சொன்னால், நாம் மற்ற யாரும் எதையும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. நாமும் தேவனிடத்தில் தேவனே உடைய கிருபை எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டிய அவசியமில்லை. அந்த கிருபை தானாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, இனிமேலாவது நாம் நம்முடைய அந்த மனப்பான்மையை மாற்றிக்கொள்வோம். தாழ்மை என்பது வெறுமனே ஆண்டுக்கு முன்னவே நான் ஒன்றுமில்லை, நான் தூசி, நான் புழு அல்ல, நான் புழுவும் அல்ல, தூசியும் அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவன், தேவ சாயலை தேவ குணநலனை பிரதிபலிக்க வேண்டியவன். ஆகவே நான் இதை செய்கின்றேன். எந்த நன்மையும் எதிர்பாராமல் நான் மற்றவர்களுக்கு செய்கின்றேன். ஆக இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார்.
இதைத்தான் அவர்கள் மூலமாக தீமை வந்தாலும், அவர்கள் மூலமாக நமக்கு கெடுதல் வந்தாலும், அவர்கள் நம்மை புறக்கணித்தாலும், நம்மை அவர்கள் ஓரம் கட்டினாலும் அதை பற்றி கவலைப்படாமல் தேவன் எங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டோம் என்று சொல்லி மௌனமாக யார் இருக்கிறார்களோ, பொறுமையாக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் கிருபையை பெற்றவர்கள். அவர்களுக்குத்தான் அந்த கிருபை உண்டு. அதைத்தான் என் வேதம் சொல்லுகின்றது. ஆக நாம் செய்த நன்றிகளை அவர்கள் மறந்து போனாலும் அதை பற்றி குறை பேசாமல், கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொண்டேன், கர்த்தருடைய ஒரு கருவியாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி யார் அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் கிருபையை அளிக்கிறார். அதுதான் தாழ்மையினுடைய அடையாளம். மற்றொரு காரியம் வேதத்திலிருந்து பார்த்தோம்னா தாழ்மைக்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் விதமாய் சொல்கிறது. பிலிப்பியர் 2:3 வேதம் சொல்லுகின்றது, ஒன்றையும் பாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். ஆக தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். இதுதான் தாழ்மையுடைய மற்றொரு அடையாளம். தாழ்மையினுடைய அடையாளம் என்ன தெரியுமா? மற்றவர்களை நம்மை விட மேன்மையானவர்களாக நாம் நினைப்பது தான் தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறது. வேதம் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடமாக இருக்கின்றது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? ஆயக்காரனும் பரிசேயனும் நமக்கு சரியான உதாரணம். ஆயக்காரன் பரிசேயன் 2 பேரும் ஆலயத்துக்கு போகிறாங்க. லூக்கா 18வது அதிகாரத்தில் தெளிவாக ஆண்டவர் சொல்கின்றான். அவன் செய்கிறதெல்லாம் நல்லது தான். பரிசேயன் எதுவுமே போய் சொல்லலை. நான் ஜெபம் பண்ணுறேன், உபவாசம் பண்ணுறேன், தசம பாகம் கொடுக்குறேன், எல்லாம் பண்ணுறேன். அந்த ஒரு பெருமை. ஆயக்காரன், ஆண்டவரே நான் பாவி, உம்மிடத்தில் வருவதற்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை என்று தன்னை தாழ்த்தி, அதுதான் தாழ்மையின் அடையாளம். கர்த்தருக்கு முன்பதாக நான் ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் மேன்மை பாராட்டுகிறோம் தெரியுமா? இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதரோடு மனிதரை கம்பேர் பண்ணி மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்களை விட நான் சிறந்தவன். அவங்க ஆலயத்துக்கே போக மாட்டாங்க, நான் ஒழுங்காக போவேன். பைபிளே வாசிக்க மாட்டாங்க, நான் நல்ல பைபிள் வாசிப்பேன். அவங்களுக்கு கர்த்தர் மீது நம்பிக்கையே இல்லை, ஆனால் நான் முழுசும் கர்த்தரை தான் நம்பியிருக்கேன். இப்படி மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நம்மை நாமே உயர்வாக எண்ணிக்கொள்வது தான் பெருமையின் அடையாளம். அதுதான் பெருமையின் அடையாளம். இன்னொன்று பெருமையின் அடையாளம் என்ன தெரியுமா? நாம் செய்கிற தவறு. விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். நம்ம சொல்கிறோம், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, அடிக்கடி சொல்கின்ற காரியங்கள். எங்கள் நாங்கள் எல்லோரும் ஒழுங்காக தான் இருக்கோம், குடும்ப ஜெபம் செய்கிறோம், ஆராதனைக்கு போகிறோம், பைபிள் வாசிக்கிறோம், எவ்வளவோ தர்ம காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் பிரச்சனை எங்களுக்கு தானா? அவங்க பாருங்கள், ஒன்றுமே செய்யறதில்ல, அவங்க நல்லா இருக்காங்க. ஆக நம்ம அவங்கள கம்பேர் பண்ணி நம்மை மேன்மையாக நினைத்து கொண்டு அதன் மூலமாக ஏதாவது கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாம் என்ன நினைக்கின்றோம்? இதெல்லாம் செஞ்சு என்ன பிரயோஜனம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம் அல்லவா? இன்றைக்கு அநேகர் பின்மாற்றம் அடைவதற்கான காரணம் இது தான். தங்களிலும் மற்றவர்களை மேன்மையாக எண்ணுவது. அவனை போல் நான் பொய் சொல்ல மாட்டேன், இவனை போல் திருட மாட்டேன், அவனை போல் குறை பேசிட்டு தெரிய மாட்டேன், இவங்களை போல் நான் வஞ்சகம் பண்ண மாட்டேன். அப்படி அல்ல பிரியமானவர்களே. வேதத்திலேருந்து ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். 1 சாமுவேலின் புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் தாவீதையும் சவுலையும் குறித்து ஒன்றை பார்க்கின்றோம். அது என்ன? சவுல் தாவீதை கொல்வதற்கு எத்தனையோ முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றான். எப்படியாவது அவனை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி அநேக விசை. ஆனால் கர்த்தருடைய பெரிய கிருபை தாவீதோடு கூட கர்த்தர் இருந்த காரணத்தினால் எல்லாவற்றிலும் இருந்து அவன் பாதுகாக்கப்படுகின்றான். இப்போ இந்த 26ஆம் அதிகாரத்தில் தாவீதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எப்படி? இவனை தேடி வந்த அந்த வனாந்தரத்தில் இரவு நேரத்தில் அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். யார்? சவுல். பக்கத்தில் அவனுடைய பாடி கார்டு என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாரும் சுற்றிலும் அவருடைய சேனை இருக்கிறது. அயர்ந்த நித்திரை. அப்பொழுது தாவீது அங்கே வருகின்றான். அபிசாயும் தாவீதும் அங்கே வரப்போ அபிசாய் சொல்கிறாரு, பாருங்கள், இவ்வளோ பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, சவுலும் நல்லா தூங்கிட்டு இருக்கான்,
கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சந்தர்ப்பம். 1 சாமுவேலின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நாம் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்று கேட்டான். இது கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பமாக இருக்கும். இப்படி எத்தனை நாளைக்கு நம்ம பயந்து பயந்து காடுக்கும் மலைக்கும் குன்றுக்கும் வனாந்தரத்துக்கு அலைஞ்சு திரிகிறது. இப்போ இப்படி இருக்கிற கர்த்தர் கொடுத்த சந்தர்ப்பமாக நினச்சி ஒரே குத்தா குத்திட்டு போயிட்டுட்டோம்னா சவுல் மரித்து போய்விட்டான் என்றால் அடுத்தது நீங்கள் தான் அரசன் என்று சொல்லி அவன் சொல்லுகின்றான். அதற்கு தாவீது சொன்ன பதில் பாருங்கள், 9வது வசனம். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார் என்று சொன்னான். பாருங்க, தாவீதனுடைய பதிலை பாருங்கள். கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? அப்படி இதுதான் தாழ்மையின் அடையாளம். தனக்கு எவ்வளவு தான் துரோகம் பண்ணி இருந்தாலும், அவர்களை பழிவாங்கும் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் நாம் அதை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. இங்கே பார்க்குற தாவீது யார்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். இங்கே சவுல அவனும் ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். நான் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், உனக்கு என்ன, என்னை விட என்ன, உன்னை விட என்கிட்ட தான் ஆண்டவர் அதிகமாக பேசுகிறாரு, உன்னை கொண்டு அல்ல என்னை கொண்டு தான் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு அந்த கோலியாத்திடமிருந்து வந்தது. இப்படியெல்லாம் அவன் பெருமை பாராட்டவே இல்லை. அவனை விட தான் ரொம்ப உயர்ந்தவன் என்றெல்லாம் நினைக்கவே இல்லை. தன்னை விட இன்னும் மேன்மையாகத்தான் அவனை அவனும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவன்கிட்ட பல தப்பு இருக்கலாம், அவன் பல தவறுகளை செய்யலாம், ஆனால் அதற்கு கர்த்தர் அவனுக்கு பதில் கொடுப்பார். தொடர்ந்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நமக்கு தெரியும், கர்த்தர் அவனுக்கு என்று ஒரு நாளை வைத்திருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கின்றார். அதற்கு முந்தி நான் எந்த காரியத்தையும் செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் அவனும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த மனப்பான்மை உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் நம்ம நல்லவங்களாக இருந்துட்டோன்னு சொன்னால் கர்த்தருடைய கிருபையில் மற்றவர்களை குறித்து அவன் அப்படி அக்கிரமம் பண்ணுறான், இப்படி செய்கிறான், அதை செய்கிறான், இதை செய்கிறான், எல்லாவற்றையும் ஏன் ஊழியக்காரர்களை குறித்து கூட குறை பேசுவதில் நமக்கு நிகர் நாம தான். நாமே அதை பற்றி பல காரியங்களை எவ்வளவு கேவலமாக அவமானப்படும்படியான பல காரியங்களை நாம் பேசுகின்றோம் அல்லவா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இது தாழ்மையின் அடையாளம் அல்ல. அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால், வழி விலகி போகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கர்த்தர் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். ஏற்ற காலம், தாவீது சொல்கிறால அவனுக்குன்னு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனை என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை அவர் செய்யட்டும். அதுக்கு முன்னாடி நான் போய் எந்த காரியத்தையும் செய்து விடக்கூடாது. இன்றைக்கு நம்மில் அநேகர் செய்கிற காரியம், நாங்கள் அவர்களை திருத்தி விடுவோம், நாங்கள் அதை செய்து விடுவோம், இதை செய்து விடுவோம் என்று பல தவறான வழிகளிலே, குறுக்கலான வழிகளிலே போய் தேவனுடைய நாமத்தையே தூஷிக்கும்படியாக நாம் நடந்து கொள்கிறோம். ஆனால் ஆலயத்திற்கு வந்த பிறகு, ஆண்டவரே நாங்கள் செய்த பாவங்களை மன்னியும், எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் என்று மாய்மாலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் கர்த்தர் வெறுக்கிறார் பிரியமானவர்களே. ஆக தாழ்மையின் அடையாளம் என்று சொல்லும் பொழுது நம்மை விட மற்றவர்களை மேன்மையாக யார் கருதுகின்றார்களோ அதுதான் மேன்மையின் அடையாளம். தாவீதுக்கு இந்த குணம் இருந்த காரணத்தினால்தான் தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்த வேண்டும். தாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதன் அடையாளம் என்ன? எதையும் எதிர்பாராமல் நமக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யார் யாருக்கு என்ன நன்மைகள் செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட்டு, அவர்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் கூட, விரோதமாக எழும்பினாலும் கூட, அதை குறித்து நாம் குறை பேசாதபடி இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் தந்த சந்தர்ப்பத்தை தான் நான் பயன்படுத்தி கொண்டேன் என்று அப்படி ஒரு மனப்பான்மை இருக்கும் என்றால் அதுதான் தாழ்மையின் அடையாளம். அதே போல் நம்மை விட மற்றவர்கள் எல்லோரும் ஏதோ நீ ஒரு விதத்தில் உயர்ந்திருப்பாய் என்றால் அவர்கள் இன்னொரு விதத்தில் உயர்ந்திருப்பார்கள். உன்னிடத்தில் ஒரு பொறுமை இருக்கும் என்று சொன்னால் அவர்களிடத்தில் ஒரு கீழ்ப்படிதல் இருக்கலாம், பல காரியங்கள். எனவே நம்மை விட
மற்றவர்களை மேன்மையாக யார் கருதுகின்றார்களோ அவர்களுக்கு தான் தேவன் கிருபை அளிக்கின்றார். ஆகவே இந்த வேளையிலும் கூட கர்த்தரிடத்தில் நம்ம ஒன்றை கேட்போம். ஏன்னா கிருபை இல்லாமல் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் கிருபை உள்ளவர். கிருபையை நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கின்றார். அதை பெற்றுக்கொள்வது உங்களுடைய என்னுடைய கையில் இருக்கிறது. அதற்கு ஒரு தகுதி என்னவென்றால் தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். எனவே கர்த்தாவே, நீர் இன்றைக்கு சொன்னது போல இந்த 2 குணாதிசயங்களும் என்னில் பிறக்கும்படியாய், என்னில் வளரும்படியாய் நீர் உம்முடைய ஆசிரையும் அருளையும் எனக்கு தாரும் என்று கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆமாம் ஆண்டவரே, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்பதன் பிரகாரமாக வேதத்தில் நாங்கள் பார்க்கின்ற எல்லா இடங்களிலும் யார் உயர்த்தப்பட்டார்கள், யார் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், யாருடைய எல்லை விரிவாக்கப்பட்டது என்று சொன்னால் தங்களைத்தானே தாழ்த்தினவர்கள் ஆண்டவரே. எதையும் எதிர்பாராமல் மற்றவர்களுக்கு உதவி செய்தவர்கள் சுவாமி. தங்களுக்கு விரோதமாய் வந்தவர்களுக்கு விரோதமாய் தங்களுடைய மனதில் கூட எதையும் நினைக்காதவர்களைத்தான் நீர் உயர்த்தினீர். ஏனென்றால் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது நீர் எங்களுக்கு எடுத்துக்காட்டாய் அதை நீர் வாழ்ந்து காட்டினீர். அப்படிப்பட்டதான குணாதிசயங்கள் எங்களிலும் காணப்பட நீர் கிருபை தருவீராக. எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. அதற்கு காரணம் என்ன? நாங்கள் செய்த நன்மைக்கு ஏதுவா எதுவும் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம். இது தாழ்மையின் அடையாளம் அல்ல என்பதை இந்த நாளிலே எங்களுக்கு சுட்டி காட்டினீர் தகப்பனே. அப்பா, நீர் விரும்புகின்ற அந்த அடையாளங்கள் எங்களிலே காணப்படட்டும் சுவாமி. தகப்பனே, எங்களை விட மற்றவர்களை எல்லாவற்றிலும் மேன்மையாக கருதக்கூடிய அந்த குண நலனை எங்களுக்கு தாரும். இப்படிப்பட்டதாக நாங்கள் நடக்கும் பொழுது தகப்பனே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய வல்லவராக நீர் இருக்கிறீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளத்திலும் ஆண்டவரே அப்பா, இந்த தாழ்மையின் அடையாளத்தை நீர் போடுவீராக. அந்த கிருபையை நீர் தாரும் சுவாமி. பிள்ளைகள் உணர்ந்து கேட்டுவிட்டு அப்படியே சென்று விடாமல் தகப்பனே அதை தங்களுடைய பழக்கமாக்கி கொண்டு அதன் மூலமாய் அவர்களுக்கே என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். உம்முடைய கிருபைக்குள்ளாக, பராமரிப்புக்குள்ளாக, பாதுகாப்பிற்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். God bless you.